வணக்கம், வெல்கம் பேக் டு பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சீரீஸ். பீடியாட்ரிக் ஓபியில் பேரண்ட்ஸோட ஒரு மெயின் கன்சர்ன், குழந்தையோட லெக் போர்டாக இருக்குது, குழந்தையோட லெக் ஷேப் கரெக்டாக இல்லை, இதனால அவங்களுக்கு நிறைய சோஷியல் ப்ரெஷர் வருது, பக்கத்து வீடு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த போவிங் ஆஃப் லெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரம் ஆர் ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் ஹேம்நாத். நம்மள்கிட்ட பேரண்ட்ஸ் காமனாக வர கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, என் குழந்தையோட கால் வளைஞ்சு போயிருக்கு, எங்கள் எதிர் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி பார்த்து சொன்னாங்க, குழந்தைக்கு கால் இந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃபன் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபிசியலாஜிக்கல் பவுவிங்காக தான் இருக்கும். ஃபிசியலாஜிக்கல் பவுவிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபிசியாலஜி அப்படின்னா நார்மலாக எல்லா குழந்தைக்கும் இருக்க வளைவு தான் இது. ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி வளருதோ அதே மாதிரி வயிற்றுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த மூட்டோட வளர்ச்சி ஆனது முதல்ல வெளிப்பக்கமாக வளைஞ்சிருந்து அதுக்கப்புறம் நேராக வந்து அதுக்கப்புறம் லேசாக உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும். இந்த வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கிறது 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் இப்படி தான் வளைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்த்தோபெடிஷனை பார்க்கணும். இல்லை குழந்தையோட கால் ஒரு கால் இன்னொரு காலை விட சின்னதாக இருக்குது, ஒரு காலோட வளைவு இன்னொரு காலோட ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஆர்த்தோபெடிஷனை கண்டிப்பாக பார்க்கணும். மிச்சபடி நம்ம குழந்தைங்கள நல்லா விளையாண்டு ஆரோக்கியமாக இருக்க சொன்னாலே எந்த தொந்தரவும் வராது. நன்றி.